ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது உங்கள் டேப் சிஏ 360 நடப்பு நிகழ்வுகளுக்கான டேப் ஐஏ செகண்ட் பிரத்யேக சேனல். நாம் இன்னைக்கு ஏப்ரல் 23 மற்றும் 24 ஆகிய இரு தினங்களுக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். வழக்கம் போல இன்றைய நடப்பு கவனமா பாருங்க, நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. ஈவினிங்ல நடைபெறக்கூடிய டெய்லி கன்ஃபர்ஸ்ல மறக்காம கலந்துக்கிடுங்க. தேர்வானது டெலகிராம் ஆப்ல நம்மளுடைய டேப் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற சேனல் நடைபெறும். இது வரைக்கும் ஆரம்பிச்ச சேனலை ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய மொபைல் ஃபோனில் டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி மறக்காம சர்ச் பாக்ஸில் டேப் ஐஏஎஸ் அகாடமி அல்லது டேப் சிஏ 360 டைப் பண்ணீங்கன்னு சொன்னால் நம்முடைய குரூப்பில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமி சார்பு நடத்தப்படக்கூடிய இதர தேர்வுகளையும் இதர தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ரைட், நாம் இந்த நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பார்க்கக்கூடிய புத்துணர்ச்சி வாக்கியம் பார்த்தீங்கன்னு சொன்னால், வெற்றி ஒரு நாள் வராது, ஒவ்வொரு நாளும் செய்த முயற்சி தான் ஒரு நாள் வெற்றியாக மாறும். சரிங்களா? அதாவது நாம எடுத்த செயலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனே வெற்றி கிடைச்சிருமா அப்படின்னா உடனே எல்லாம் கிடைக்காது. சரிங்களா? எப்படி சிறுதுளி பெருவெள்ளம் சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து ஒரு பெரிய வெள்ளமா மாறுமோ, அதுபோல நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு வெற்றியை ஈட்டி தரும். அதனால வெற்றி அப்படிங்கிறது உடனே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்காது. அதனால நம்ம தோல்வி ஏற்படுச்சு அப்படின்னு சொன்னா மனம் வருந்தி உட்காராம தொடர்ந்து தன்னம்பிக்கையோட முயற்சி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம வெற்றியாளராக மாறுவோம் அப்படிங்கிறதான் நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? வெற்றி ஒரு நாள் வராது, ஒவ்வொரு நாளும் செய்த முயற்சி தான் ஒரு நாள் வெற்றியாக மாறும். சரிங்களா? ரைட், நாம இன்றைய நடப்பு நிகழ்வுகள்ல முதல்ல பகுதி தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னா ஏப்ரல் 23 அனுசரிக்கப்படக்கூடிய ஒரு சில தினங்கள் பார்க்குறோம். அதுல முதல்ல பார்க்கறது பார்த்தீங்கன்னு சொன்னா வேர்ல்டு லெபார்டரி டே, உலக ஆய்வக தினம். சரிங்களா? இன்னைக்கு நிறைய கண்டுபிடிப்புகள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆய்வகங்கள்ல தான் கிடைச்சிருக்குது. அந்த அடிப்படையில ஆய்வகங்களை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில, அங்கு பணியாற்றக்கூடிய விஞ்ஞானிகளை புகழக்கூடிய வகையில, ஆய்வகங்களை பேணுதலாக பத்திரமாக எந்த விதமான விபத்துகளும் ஏற்படாம பயன்படுத்துவது குறித்த புரிதலை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்துவதற்காகவும் ஆய்வகங்களுடைய முக்கியத்துவம் குறித்த புரிதலை ஏற்படுத்துவதற்காகவும் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னா ஆண்டுதோறும் உலக ஆய்வக தினம் ஏப்ரல் 23 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த ஆண்டு தினத்திற்கான தீம் பார்த்தீங்கன்னு சொன்னா த ஃபியூச்சர் இஸ் லேப் எம்பரஸ் இன்னோவேஷன், எதிர்காலம் ஆய்வகமே புதுமையை தழுவுங்கள். சரிங்களா? ரைட், அப்புறம் முதல்ல தினோட தகவல் என்னன்னு சொன்னா உலகளாவிய அளவுல பல்வேறு கண்டுபிடிப்புகளும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆய்வகங்கள்ல தான் நடைபெறுகிறது. அந்த அடிப்படையில ஆய்வகங்களுடைய முக்கியத்துவம் குறித்த புரிதலை ஏற்படுத்துவதற்காகவும் விஞ்ஞானிகளை புகழ்வதற்காகவும் போற்றுவதற்காகவும் ஆண்டுதோறும் என்ன செய்யப்படுகிறது சொன்னா ஏப்ரல் 23 அப்படிங்கிறது உலக ஆய்வக தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த இடத்திற்கான தீம் என்ன அப்படின்னு சொன்னா ஃபியூச்சர் இஸ் லேப் எம்பர்ஸ் இன்னோவேஷன். சரிங்களா? அது போக பார்த்தீங்கன்னு சொன்னா ஏப்ரல் 23 வேர்ல்ட் டேபிள் டென்னிஸ் டே அனுசரிக்கப்படுகிறது. உலகளாவிய அளவில் இப்ப இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கு மத்தியில டேபிள் டென்னிஸினுடைய முக்கியத்துவம் குறித்து புரிதலை ஏற்படுத்தி அவங்களையும் அது விளையாட ஊக்கப்படுத்துவதற்கான ஆர்வப்படுத்துவதற்கான மிக முக்கியமான நாளாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டத்திற்கான தீம் என்ன அப்படின்னு சொன்னா ஹெல்த் அண்ட் வெல்பீங், ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு. குறிப்பா விளையாட்டு பயிற்சி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய உடல் மனம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆரோக்கியமாக தான் இருக்கும். டேபிள் டென்னிஸ் விளையாடுவதன் மூலமாக அத்தகைய ஆரோக்கியத்தையும் மனநலத்தையும் பெறுவதற்கான ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்காக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னா இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆக ஏப்ரல் 23 உலகளாவிய அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னா வேர்ல்ட் டேபிள் டென்னிஸ் டே அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட், அடுத்த பகுதி தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் டே. அதாவது உலகம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பெருவாரியான மக்களால் பேசப்படக்கூடிய ஒரு சர்வதேச மொழியாக ஆங்கிலம் இருக்கிறது. ஐநாவினுடைய 6 அலுவலக மொழிகள்ல ஆங்கிலமும் ஒன்று. அந்த அடிப்படையில ஆங்கிலத்தினுடைய முக்கியத்துவம் குறித்த புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் ஏப்ரல் 23 பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் டேயாக அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? டேபிள் டென்னிஸ் டே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா ஆக்சுவலா மார்ச் மாசத்தினுடைய 4வது வியாழக்கிழமை அனுசரிக்கப்படும். அந்த அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நேற்றைய தினம் 4வது வியாழக்கிழமை. அந்த அடிப்படையில இந்த ஆண்டு ஏப்ரல் 23 வந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அடுத்து இன்டர்நேஷனல் கேர்ள்ஸ் இன் ஐசிடி, அதாவது இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசிடினா அத்தகைய துறைகள்ல தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறைகள்ல பெண்களுடைய பங்களிப்பு போற்றக்கூடிய வகையில அந்த துறையில பெண்களை மேலும் ஊக்கப்படுத்துவதற்காக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னா ஆண்டுதோறும் இந்த ஏப்ரல் 23 இன்டர்நேஷனல் கேர்ள்ஸ் இன் ஐசிடி டேயாக அனுசரிக்கப்படுகிறது. நான் இதற்கான தீம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஏ ஃபார் டெவலப்மெண்ட் கேர்ள்ஸ் ஷேப்பிங் த டிஜிட்டல் ஃபியூச்சர், வளர்ச்சிக்கான செயற்கை நுண்ணறிவு டிஜிட்டல் எதிர்காலத்தை வடிவமைக்கும் பெண்கள் அப்படிங்கிறது இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணுங்களா? அதாவது இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் அண்ட் டெக்னாலஜி இந்த துறைகள்ல பெண்களுடைய பங்களிப்பை மேலும் அதிகரிப்பதற்காக மேம்படுத்துவதற்காக அந்த துறை சார்ந்த பெண்களை பெருமைப்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் ஏப்ரல் 23 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இன்டர்நேஷனல் கேர்ள்ஸ் ஐசிடி டேயாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த இடத்திற்கான தீம் என்ன அப்படின்னு சொன்னா ஏஏ ஃபார் டெவலப்மெண்ட் கேர்ள்ஸ் ஷேப்பிங் த டிஜிட்டல் ஃபியூச்சர். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா புக் அண்ட் காப்பிரைட் டே. அதாவது உலகளாவிய அளவில் மக்களுக்கு மத்தியில புத்தகம் வாசிப்பதனோட முக்கியத்துவம் குறித்த புரிதலை ஏற்படுத்துவதற்காகவும்
பதிப்புரிமை சார்ந்த விஷயங்கள் குறித்த புரிதலை விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் ஆண்டுதோறும் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னா ஏப்ரல் 23 உலக புத்தக தினமாக அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பாக்குறோம். குறிப்பா நம்ம மக்களுக்கு மத்தியில பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்துல புத்தகங்கள் வாசிக்கக்கூடிய இந்த பழக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகவே காணப்படுகிறது. ஏன்னா மொபைல் போனு கொடுக்கக்கூடிய நேரம் அதிகமாக மாறி போனதன் காரணத்தால பாத்தீங்கன்னு சொன்னா வாசிப்பு பழக்கம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இல்ல. குறிப்பா பள்ளிகள்ல கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கேட்டேன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னா எங்க பாட புத்தகத்தை படிக்கிறதுக்கே எங்களுக்கு நேரம் இல்லையே, நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு ஒரு 10 பக்கம் ரீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னா அது கொஞ்சம் வாசிப்பு பழக்கத்தை மேம்படுது நம்ம இடத்துல. புத்தகங்கள் வாசிக்கும் போது நமக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பல்வேறு உலக கலாச்சாரங்களை பற்றிய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய அறிவு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா விசாலமாகும். அந்த அடிப்படையில மக்களுக்கு மத்தியில புத்தகம் வாசிப்பினுடைய முக்கியத்துவம் குறித்த புரிதலை ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் ஏப்ரல் 23 உலக புத்தகம் மற்றும் பதிப்புரிமை தினமாக அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த இடத்திற்கான தீம் என்ன அப்படின்னு சொன்னா கோ ஆல் இன் இஃப் யூ ஆர் இன் டு இட் ரீட் இன் டு இட். முழு மூச்சுடன் ஈடுபடுங்கள், உங்களுக்கு அதில் ஆர்வம் இருந்தால் அதை பற்றி விரிவாக படியுங்கள் அப்படிங்கிறது இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம். ஒவ்வொரு வருஷமும் யுனெஸ்கோவால பாத்தீங்கன்னு சொன்னா உலகினுடைய ஒரு நகரம் தேர்ந்தெடுக்கப்பட்டு உலக புத்தக தலைநகராக புக் கேபிட்டலாக அறிவிக்கப்படும். அந்த அடிப்படையில இந்த ஆண்டுக்கான உலக புத்தக தலைநகரம் என்ன அப்படின்னு சொன்னா மொரோக்கோல அமைந்திருக்கக்கூடிய ரஃபாத் அப்படிங்கக்கூடிய சிட்டி. சரிங்களா? அதாவது இந்த ஓராண்டு காலத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த நகரத்துல புத்தகம் சார்ந்த பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும், கண்காட்சிகள் நடத்தப்படும். மக்களுக்கு மத்தியில வாசிப்பு குறித்த ஒரு புரிதலுக்கான ஒரு மிக முக்கியமான கூடுகைகள் எல்லாம் அங்க நடத்தப்படும் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்த பார்க்கணும். சரிங்களா? ரைட். உலகளாவிய அளவில் மக்களுக்கு மத்தியில புத்தகம் வாசிப்பினுடைய முக்கியத்துவம் குறித்த புரிதலை ஏற்படுத்துவதற்காக வேர்ல்டு புக் அண்ட் காப்பிரைட் டே ஆண்டுதோறும் ஏப்ரல் 23 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஆண்டிற்கான தீம் என்ன அப்படின்னு சொன்னா கோ ஆல் இன் இஃப் யூ ஆர் இன் டு இட் ரீட் இன் டு இட். சரிங்களா? இந்த ஆண்டு உலக புத்தக தலைநகரம் என்ன அப்படின்னு சொன்னா மொரோக்கோல அமைந்திருக்கக்கூடிய ரஃபாத் அப்படிங்கிறதை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்து நான் பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னா எப்படி மேல நம்ம ஆங்கில தினம் பார்த்தோமோ அதே போல ஸ்பானிஷ் டே. சரிங்களா? ஸ்பானிஷ் பேசக்கூடிய மக்களுக்காக ஐநாவினுடைய 6 அலுவலக மொழிகள் ஒன்றாக ஸ்பானிஷும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் உலகம் முழுக்க ஸ்பானிஷ் மொழியினுடைய கலாச்சார பாரம்பரிய விழுமியங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஸ்பானிஷ் லாங்குவேஜ் டே இதே ஏப்ரல் 23 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா வேர்ல்டு இம்யூனிசேஷன், அதாவது தடுப்பாற்றல் குறித்த தடுப்பூசிகளை எடுத்துக்கொண்டு நோய் வராம தடுப்பது குறித்த ஒரு புரிதலுக்கான நோய் தடுப்பாற்றல் வாரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்தினுடைய கடைசி வாரத்துல அனுசரிக்கப்படுகிறது. அந்த அடிப்படை ஏப்ரலுடைய கடைசி வாரத்துல அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா ஏப்ரல் 24 இருந்து 30 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த உலக தடுப்பாற்றல் நோய் தடுப்பாற்றல் குறித்த வாரத்துக்கான விழிப்புணர்வு நிகழ்வு நடத்தப்படுகிறது. அதாவது நோய் வருவதற்கு முன்னால நம்ம வருமுன் காப்பதே சிறந்த சொல்லுவோம் இல்லையா? அந்த அடிப்படையில நோய்களை முன்கூட்டியே கணித்து பெரிய பேரிடர்கள் நிகழ்வுக்கு முன்னாடி பெரிய தொற்றுநோய்கள் ஏற்படுவதை தடுப்பது குறித்த புரிதல், மக்களுக்கு மத்தியில் தடுப்பூசிகள் குறித்த புரிதல் எல்லாம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நோய் தடுப்பாற்றல் வாரம் ஆண்டுதோறும் பாத்தீங்கன்னு சொன்னா ஏப்ரல் கடைசி வாரமான 24 to 30 அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு இங்க இந்த வாரத்திற்கான தீம் என்ன அப்படின்னு சொன்னா ஃபார் எவரி ஜெனரேஷன் வேக்கன்சிஸ் ஒர்க். சரிங்களா? ஒவ்வொரு தலைமுறைக்கும் தடுப்பூசிகள் பலனளிக்கின்றன. அதாவது தடுப்பூசிகள் குறித்த புரிதலுக்கான ஒரு நிகழ்வாக கருப்பொருள் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல சரிங்களா? உலக நோய் தடுப்பாற்றல் வாரம் ஆண்டுதோறும் ஏப்ரல் கடைசியில் அனுசரிக்கப்படும். அந்த அடிப்படையில் ஏப்ரல் 24 to 30 இந்த ஆண்டு பாத்தீங்கன்னு சொன்னா நோய் தடுப்பாற்றல் வாரத்திற்கான நிகழ்வுகள் நடத்தப்படுகிறது. தீம் என்ன அப்படின்னு சொன்னா ஃபார் எவரி ஜெனரேஷன் வேக்கன்சிஸ் ஒர்க். சரிங்களா? அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் பாத்தீங்கன்னு சொன்னா ஏப்ரல் 24 தினம் இந்தியாவில் நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே அனுசரிக்கப்படுகிறது. அதாவது உள்ளாட்சிகளுடைய முக்கியத்துவம் குறித்த புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக உள்ளாட்சியினுடைய சக்தி என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு தெரிய வைப்பதற்காக இந்த தினம் ஆண்டுதோறும் ஏப்ரல் 24 அனுசரிக்கப்படுகிறது. 1992 பாத்தீங்கன்னு சொன்னா 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இயற்றப்பட்டதை நினைவுறுவதற்காகத்தான் நம்ம இந்த ஏப்ரல் 24 பாத்தீங்கன்னு சொன்னா தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினமாக அனுசரிக்கிறோம். இந்த ஆண்டிற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னா ஷஹஜ் பஞ்சாயத் சர்வாங்கின் விகாஸ். ஹிந்தியில கொடுத்துருக்காங்க. ரைட். ஓகே. அப்ப நாம இதோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னா இந்தியாவில் 1992 வருஷம் இது ஏப்ரல் 24 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் நடைமுறைக்கு வருகிறது. அதனுடைய முக்கியத்துவம் குறித்து அதாவது உள்ளாட்சிகள் பாத்தீங்கன்னு சொன்னா கிராமங்கள் தான் இந்தியாவுடைய முதுகெலும்புன்னு காந்தி சொல்லுவாரு. அந்த அடிப்படையில கிராமப்புறங்களை மேம்படுத்துவதற்காக உள்ளாட்சிகள் செயல்படுகிறது. உள்ளாட்சி குறித்த புரிதலை மக்கள் மத்தியில ஏற்படுத்தி நல்லாட்சியை கொண்டு வருவதற்காக என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் இந்த ஏப்ரல் 24 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? எப்படி நம்ம ஏப்ரல் 23 லெபார்டரி டே பார்த்தோமோ அதே போல ஏப்ரல் 24 பாத்தீங்கன்னா லெபார்டரி அனிமல்ஸ், அதாவது விலங்குகள், அதாவது இந்த லேப்ல பயன்படுத்தக்கூடிய பெரிய பெரிய மருந்து நிறுவனங்கள்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா மருந்துகளை கண்டுபிடிச்சோன்னா முதல்ல விலங்குகளுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா கொடுத்து பரிசோதிக்கிறாங்க. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா விலங்கினங்கள் சில நேரங்கள்ல ஆய்வகங்கள்ல அந்த தவறான மருந்துகளின் காரணமாக இறந்து போவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது.
அந்த அடிப்படையில் அத்தகைய விலங்குகளை பாதுகாப்பதனுடைய முக்கியத்துவம் குறித்த புரிதலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டுதோறும் ஏப்ரல் 24ஆம் தேதி வேர்ல்டு டே ஃபார் லெபார்ட்ரி அனிமல்ஸாக அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணுங்களா. அடுத்து ஏப்ரல் 24 பார்த்தீங்கன்னு சொன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் மல்டிலேட்டரலிசம் அண்ட் டிப்ளமசி ஃபார் பீஸ். அதாவது உலக நாடுகளுக்கு மத்தியில் ராஜாங்க ரீதியான உறவுகளை வலுப்படுத்துவதற்காக, அமைதியை ஏற்படுத்துவதற்காக ஐநாவால் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா. அதாவது 2 நாடுகளுக்கு மத்தியில ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வாக பேச்சுவார்த்தைகள் மூலமாக அதை தீர்த்து கொள்வதற்கான ஒரு சுமூக நிலையை ஏற்படுத்துவதற்காக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். எதற்கெடுத்தாலும் சண்டை போட்டோம் அப்படின்னு சொன்னா நாடுகளுக்கு மத்தியில பெரிய பிளவு ஏற்படும், மக்களுக்கு மத்தியில பெரிய பாதிப்பு ஏற்படும். அதனால போர் இல்லாம பேச்சுவார்த்தைகள் மூலமாக, அமைதி நடவடிக்கை மூலமாக அதை தொடர்வதற்கான ஒரு நிகழ்வாக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. இப்ப கூட பாத்தீங்கன்னு சொன்னா ஈரான் அண்ட் அமெரிக்கா 2 நாடுகளுக்கு மத்தியில அந்த 2 வார போர் நிறுத்தம் காலாவதி ஆனாலும் அமெரிக்கா அதை மீண்டும் அந்த போர் நிறுத்தம் தொடர்வதாக ஈரானுடைய வேண்டுகோளுக்காக பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா நியூஸ் எல்லாம் பாக்குறது இல்லையா. அது மாதிரி அமைதியின் மூலமாக, பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒரு நல்லுறவை ஏற்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான விழிப்புணர்வு தினமாக ஐநாவால் இந்த தினம் ஆண்டுதோறும் ஏப்ரல் 24 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க எல்லாத்துமே தெரிஞ்சிடும். நேற்று தினம் நீங்களுமே பாத்தீங்கன்னு சொன்னா ஓட்லாம் போட்டிருப்பீங்க. சரிங்களா. என்ன ரைட், சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக நிறைவடைந்திருக்கு. ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்பட்டது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா சற்றேறக்குறை 85% ஓட்டு பதிவாகி இருக்கிறது. 74 ஆண்டு கால தமிழக வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய சாதனையாக இது கருதப்படுகிறது. அது காரணம் என்ன சொல்லாங்கன்னு சொன்னா எஸ்ஐஆர் மூலமாக நிறைய வாக்காளர்கள் இறந்து போனவங்கள்லாம் ரிமூவ் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு அதிகப்படியான வாக்குப்பதிவு நடந்தது போல ஒரு மாயம் ஏற்பட்டிருக்கே தவிர, ஆனா கடந்த தேர்தல் ஒப்பிடும்போது இந்த தேர்தலில் அதிகபட்சமா ஒரு 11 லட்சம் வாக்குகள் தான் கூடுதலாக பதிவாயிருக்குன்னு சொல்றாங்க. ரைட், இருந்தாலும் பாத்தீங்கன்னு சொன்னா இதுவரைக்கும் தமிழக வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஓட்டுப்பதிவு சதவீதமாக சற்றேறக்குறை 85% வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம். சரிங்களா. 2021 தேர்தல் 72.81% வாக்குகள் பதிவாக இருந்தது. இப்போ கூடி இருக்குது. சற்றேறக்குறைய இந்த தேர்தல் 234 தொகுதிகள், 4023 வேட்பாளர்கள் இருந்தாங்க. 75,064 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்குது. அதுலதான் நம்ம ஓட் பண்ணோம். இந்த வாக்குகள்லாம் தற்பொழுது வாக்கு எண்ணக்கூடிய மையங்கள் ஒரு 63 வாக்கெண்ண மையங்கள்ல சேகரித்து வைக்கப்பட்டிருக்குது. மே 4ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா. எஸ்ஐஆருக்கு முன்னால பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டுல சற்றேறக்குறைய 6 கோடி பேர் வாக்காளர்கள் இருந்தாங்க. எஸ்ஐஆர்ல தோராயமாக பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 70 லட்சம் பேர் நீக்கம் பட்டிருக்காங்க. அதற்கப்புறம் இப்போ எலெக்ஷன் நடந்துச்சு இல்லையா, இதுல மொத்த வாக்காளர்கள் 5,73,43,299 பேர். இதுலதான் சற்றேறக்குறை 85% பேர் என்ன பண்ணிருக்காங்க சொன்னா ஓட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அதிகமாக கரூர் மாவட்டத்தில் 92.66%, ரொம்ப கம்மியா கன்னியாகுமரி மாவட்டத்தில் 75.61% வாக்குகளும் பதிவாக இருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். நம்ம சொல்லக்கூடிய இந்த மதிப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா நேற்று இரவு வரைக்கும் வரப்பட்ட தகவல்களின் அடிப்படையில இது ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. தேர்தல் ஆணைய முறைப்படி அறிவிக்கும் போது அதுல இன்னும் ஒரு சில பெர்சன்டேஜ் கூடலாம் குறையலாம். சரிங்களா. ரைட். அதே போல பாத்தீங்கன்னா மேற்கு வங்கத்துல 2 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படுகிறது. அது ஒரு 16 மாவட்டங்கள்ல 152 தொகுதிகளில் முதல் கட்ட தேர்தல் நேற்றைய தினம் நம்மளோட நிறைவடைந்திருக்குது. அங்கேயும் சற்றேறக்குறைய பாத்தீங்கன்னா 91.78% வாக்குகள் பதிவாக இருக்குது. அங்கேயுமே எஸ்ஐஆர்ல பாத்தீங்கன்னு சொன்னா சற்றேறக்குறைய 90 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடப்படியான விஷயம். எஸ்ஐஆருக்கு அப்புறமாக நடைபெற்ற ஒரு முதலாவது தேர்தலாக, அது நீண்ட வருடங்களுக்கு அப்புறமா நடைபெற்ற எஸ்ஐஆருக்கு பிறகு நடைபெற்ற முதலாவது தேர்தலாக தேர்தல் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா. ரைட். இப்போ தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்குது. இதுவரைக்கும் இல்லாத அதிக அளவு வாக்குப்பதிவு நடந்திருக்குது. 85% தோராயமாக. சரிங்களா. அதிகபட்சமாக கரூர் மாவட்டத்திலையும் குறைந்தபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டத்திலும் வாக்குகள் பதிவாக இருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்க. மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற தேர்தலில் சற்றேறக்குறை 92% வாக்குகள் பதிவாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மேற்கு வங்கத்துல 2 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படுகிறது. முதல் கட்டம் நிறைவடைந்திருக்குது. 2வது கட்டம் இன்னும் ஒரு சில தினங்கள்ல நடக்க இருக்கு அப்படிங்கிறத ஐ திங்க் 28ஆம் தேதியா இருக்கும் நினைக்கிறேன். சரிங்களா. ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா பிரான்சுக்கும் பிரிட்டனுக்கும் இடையே ஒரு 3 ஆண்டு காலத்துக்கு ஒரு புதிய பாதுகாப்பு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. என்ன ஒப்பந்தம் அப்படின்னு சொன்னா ஆங்கில கால்வாய் வழியாக வரக்கூடிய சட்டவிரோத குடியேறிகளை கண்டறிந்து அவங்களை தடுப்பதற்கான ஒரு ஒப்பந்தம். இதற்காக பிரான்சுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பிரிட்டன் சற்றேறக்குறைய 50 கோடி பவுண்ட் என்ன பண்ணுதாங்கன்னு சொன்னா நிதி உதவி செய்தாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்துங்க. பல்வேறு உலக நாடுகளும் பாத்தீங்கன்னு சொன்னா அகதிகளுடைய விஷயத்துல ஒரு சில நாடுகள் ரொம்ப இலகுவான முறையை கடைபிடிக்கிறாங்க, ஒரு சில நாடுகள் கடுமையான முறையை கடைபிடிக்கிறாங்க. ஒரு சில நாடுகள் அகதிகளை உள்ளுக்குள்ள பெர்மிட் பண்ணுறாங்க, ஒரு சில நாடுகள் அகதிகளை பெர்மிட் பண்றதே கிடையாது. ஏன்னா அகதிகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் ஒரு பக்கம் இருக்குது. அந்த அடிப்படையில பார்க்கும்போது பாத்தீங்கன்னு சொன்னா ஆங்கில கால்வாய் வழியாக, இங்கிலீஷ் கேனல் வழியாக பிரிட்டிஷ்குள்ள நுழையக்கூடிய அந்த சட்டவிரோத குடியேறிகளை கண்டறிந்து அவங்களை தடுப்பதற்காக பிரான்சும் பிரிட்டனும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா
இந்த புதிய ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதற்காக பிரான்ஸுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பிரிட்டன் சற்றேறக்குறைய 50 கோடி பவுண்ட் என்ன பண்ணுதாங்கன்னு சொன்னா நிதியுதவி வழங்குறாங்க அப்படிங்கிறதே நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நாஸ்காம்னா நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீசஸ் கம்பெனிஸ், அதாவது இந்தியா முழுக்க தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த நிறுவனங்களை கட்டுப்படுத்துவதில் ஒரு உயரிய அமைப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னா நாஸ்காம் இருக்குது. இந்த நாஸ்காமினுடைய புதிய தலைவராக யார் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா ஸ்ரீகாந்த் வேலமாக்கனி நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. இவர் வந்து ஒரு ஏஏ நிறுவனத்தை தொடங்கி அதை இந்தியாவில் வெற்றிகரமாக நடத்திக்கிட்டு வர்றாரு. ஏஏ ஃபீல்டுல ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த நீண்ட நெடிய அனுபவம் வாய்ந்த ஒரு நபர். அவர் என்ன செய்யப்பட்டிருக்காருன்னு சொன்னா நாஸ்காம் நிறுவனத்தினுடைய புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அதாவது ஃப்ராக்டல் அப்படிங்கக்கூடிய நிறுவனத்தினுடைய இணை நிறுவனரும் சிஇஓவும் யார் இருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த ஸ்ரீகாந்த் வேலமாக்கனி இருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரியா? ரைட். அப்ப நாஸ்காமினுடைய புதிய தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஸ்ரீகாந்த் வேலமாக்கனி. சரிங்களா? அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னா ஈஜிப்ட்ல வந்து உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டிகளுடைய ஜூனியர் பிரிவு நடைபெற்று வருகிறது. இதுல வெவ்வேறு பிரிவுகளில் இந்திய வீரர் வீராங்கனைகள் பதக்கங்களை கைப்பற்றிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் கடந்த 2 தினங்களாக பார்த்தீங்கன்னு சொன்னா 50 மீட்டர் ரைபிள் 3 பொசிஷன் பிரிவுல பிராச்சி கைக்வாட் தங்கம் கைப்பற்றிருக்கிறாங்க. 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவுல வன்ஷிகா சௌத்ரி தங்கமும் சேஜல் காம்ப்ளே வெள்ளியும் கைப்பற்றிருக்கிறாங்க. 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவுல நரேன் பிரணவ் வெண்கலம் கைப்பற்றிருக்கிறார் ஆண்களுக்கான பிரிவுல. 50 மீட்டர் ரைபிள் ப்ரோன் பிரிவுல ரோஹித் கன்யன் வெள்ளி கைப்பற்றிருக்கிறாங்க. 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவுல சேஜல் காம்ப்ளே பாத்தீங்கன்னு சொன்னா வெள்ளியும், 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவுல ராஜ்சந்திரா வெள்ளியும், அபினவ் தேஸ்வால் பாத்தீங்கன்னு சொன்னா வெண்கலமும் கைப்பற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட். நம்ம ஒரு தகவல் என்னன்னு சொன்னா எகிப்துல கெய்ரோல ISSF அந்த உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில ஜூனியர் பிரிவுகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதுல வெவ்வேறு பிரிவுகள்ல இந்திய வீரர் வீராங்கனைகள் பெற்ற பதக்கங்களை நாம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ரைட். நம்ம ரீகேப் பார்க்க இருக்கிறோம். ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா உலக ஆய்வக தினம் ஆண்டுதோறும் ஏப்ரல் 23 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல டேபிள் டென்னிஸ் டே வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரலுடைய 4வது வியாழக்கிழமை அனுசரிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் டேபிள் டென்னிஸ்க்கான இந்த வருடத்திற்கான தினம் ஏப்ரல் 23 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் டே ஐநாவினுடைய 6 அலுவலக மொழிகள் ஒன்றாகும். அதிகமான மக்களால் பேசக்கூடிய ஒரு சர்வதேச தொடர்பு மொழியாகவும் ஆங்கிலம் இருக்குது. ஆங்கிலத்தினுடைய பெருமைகள் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஏப்ரல் 23 இங்கிலீஷ் லாங்குவேஜ் டே அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து ஐசிடி என அழைக்கப்படக்கூடிய இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி துறையில பெண்களுடைய பங்களிப்பை புகழ்வதற்காக போற்றுவதற்காக இன்னும் அதிகரிக்க செய்வதற்காக இன்டர்நேஷனல் கேர்ள்ஸ் அண்ட் ஐசிடி டே ஆண்டுதோறும் ஏப்ரல் 23 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து மக்களுக்கு மத்தியில் புத்தகம் வாசிப்பதன் முக்கியத்துவம் குறித்த புரிதலை ஏற்படுத்துவதற்கு உலக புத்தக தினம் ஆண்டுதோறும் ஏப்ரல் 23 அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு யுனெஸ்கோவினுடைய உலக புத்தக தலைநகரமாக மொராக்கோவினுடைய ரஃபாத் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸ்பானிஷ் மொழியினுடைய முக்கியத்துவம் குறித்த புரிதலை ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் ஏப்ரல் 23 ஸ்பானிஷ் லாங்குவேஜ் டே அனுசரிக்கப்படுகிறது. ஐநாவினுடைய 6 அலுவலக மொழிகள் ஒன்றாக ஸ்பானிஷும் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மக்களுக்கு மத்தியில் தடுப்பாற்றல் நோய் வராமல் தடுப்பது குறித்த ஒரு புரிதல், தடுப்பூசி எடுத்துக்கொள்வதனுடைய முக்கியத்துவம் குறித்த புரிதல் ஏற்படுத்துவதற்காக நோய் தடுப்பாற்றல் வாரம் ஏப்ரல் கடைசி வாரமான 24 to 30 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்து இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் நடைமுறைக்கு வந்ததை சிறப்பு செய்வதற்காக ஆண்டுதோறும் ஏப்ரல் 24 பஞ்சாயத்து ராஜ் தினம் அனுசரிக்கப்படுகிறது. 1992 73வது அரசமைப்பு திருத்த சட்டம் இயற்றப்பட்டது நினைவு கூறுவதற்காக இந்த தினம் ஏப்ரல் 24 அனுசரிக்கிறோம். அடுத்த ஆய்வகங்களில் பயன்படுத்தக்கூடிய விலங்கினங்களை பாதுகாப்பது குறித்த புரிதலுக்கான ஆய்வக விலங்கினங்களுக்கான தினம் ஏப்ரல் 24 அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து மக்களுக்கு உலக நாடுகளுக்கு மத்தியில அமைதி மூலமாக பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக இன்டர்நேஷனல் டே ஆஃப் மல்டிலேட்டரலிசம் அண்ட் டிப்ளமசி ஃபார் பீஸ் ஆண்டுதோறும் ஏப்ரல் 24 அனுசரிக்கப்படுகிறது பார்த்தோம். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் 2026 நிறைவடைந்திருக்கிறது. சற்றேறக்குறைய 85% வாக்கள் பதிவாயிருக்குது. 74 ஆண்டுகால தமிழக தேர்தல் வரலாற்றில் இத்தகைய அதிகமான வாக்குப்பதிவு நடந்தே கிடையாது. அது காரணம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா SIRல சற்றேறக்குறைய 70 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இறந்து போனவங்க நிறைய பேர் நீக்கப்பட்டதன் காரணத்தால் வாக்குப்பதிவு அதிகரித்ததாக சொல்லப்படுகிறது. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னு சொன்னா கரூர் மாவட்டத்தில் வந்து 92.66%, குறைவாக கன்னியாகுமரி 75.61% பதிவாயிருக்குது. SIRக்கு பின்னால தமிழ்நாட்டில் மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கைனா 5,73,43,291 பேர். இந்த தேர்தலில் 234 தொகுதிகள், சற்றேறக்குறைய 4023 வேட்பாளர்கள் நின்றாங்க. 75,064 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கு. அதுல பதிவான வாக்குகள் 63 வாக்கு மையங்கள்ல பத்திரமாக பாதுகாக்கப்படுகிறது. மே நாள்ல ரிசல்ட் அறிவிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல மேற்குவங்க மாநிலத்தின் முதல் கட்ட தேர்தல் நிறைவந்திருக்கு. சற்றேறக்குறைய அதிகபட்சமாக மேற்குவங்க வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவுல 92% வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அங்கேயும் SIRல 90 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். 16 மாவட்டங்கள்ல 152 தொகுதிகள் முதல் கட்ட தேர்தல் நிறைவடைந்திருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்து ஆங்கில கால்வாய் வழியாக சட்டவிரோத குடியேறிகள் வந்து பிரிட்டனுக்குள்ள நுழைவதை தடுப்பதற்காக பிரான்ஸோட பிரிட்டன் அரசாங்கம் ஒரு 3 ஆண்டு கால புதிய பாதுகாப்பு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறாங்க. இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக அந்த
சட்டவிரோத குடியேறிகளை தடுப்பதற்காக சற்றேறக்குறைய பிரான்சிற்கு பிரிட்டன் வந்து 50 கோடி பவுண்ட் நிதியுதவி வழங்குறாங்க அப்படிங்கிறதை நாம் இந்த இடத்த பார்த்தோம். சரிங்களா? அடுத்து நாஸ்காமினுடைய புதிய தலைவராக பிராக்டல் நிறுவனத்தினுடைய இணை நிறுவனம் சிஇஓ இருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் வேலமாகன் நியமிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஈஜிப்ட்ல உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் ஜூனியர் போட்டிகள் நடைபெறுகிறது. அதில் 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன் பிரிவில் பிராச்சி கைக்வாட் தங்கம், 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் வன்ஷிகா சௌத்ரி தங்கமும், சேஜல் காம்ப்ளே வெள்ளியும் கைப்பற்றிருக்காங்க. 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் நரேன் பிரணவ் வெண்கலம், 50 மீட்டர் ரைஃபிள் ப்ரோன் பிரிவில் ரோஹித் கன்யன் வெள்ளியும், 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் சேஜல் காம்ப்ளே வெள்ளியும், 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் ராஜேந்திரா வெள்ளியும், அபினவ் தேஷ்வால் வெண்கலம் கைப்பற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஈவினிங்ல நடைபெறக்கூடிய டெய்லி கண்டெஸ்ட்ல கலந்துக்கிடுங்க. உங்களது வேலைபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. தேங்க்யூ.